Hello everyone. நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு முழுசா ஒரு மாசம் தான் ஆகியிருக்குது. அதுக்குள்ள 2031 எலெக்ஷன்ஸுக்கு அவ்வளோ ட்விஸ்ட், அவ்வளோ டர்ன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. த பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பிஜேபியோட மோஸ்ட் ஃபேமஸ் நோன் ஃபேஸ் இன் தமிழ்நாடு வந்து அண்ணாமலை தான். அவங்கனால தான் பிஜேபிங்கிற ஒரு பார்ட்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கரெக்டா? அவங்க பிஜேபியை விட்டு இப்போ குவிட் பண்றாங்களாம். ஸோ இன்னைக்கு ஹி ஹாஸ் மேட் அன் அனௌன்ஸ்மெண்ட் சேயிங் he is quitting BJP. அதோட மட்டும் நிறுத்தாம அரசியல்ல இருந்து வெளியே போறாங்களான்னு கேட்டீங்கன்னா நோ. சொந்தமா இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்து இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் ஒரு 10 hours ஆயிடுச்சுன்னு 8,25,128 129 ஓகே 131 இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு செகண்டும் யாராவது ஒருத்தங்க புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. 8 லட்சம் பேர் 8.5 லட்சம் பேர் வந்து இதுவரைக்கும் அண்ணாமலை அவங்களோட புது மூவ்மெண்ட்ல மெம்பர் ஆயிருக்காங்க. அவங்க இப்பவே சொல்லிட்டாங்க இந்த மூவ்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் 2031 எலெக்ஷன்ல நாங்க கண்டெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோ என்ன விஷயம் இதுல ரொம்ப டீடைல்டா அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்னை அரசியல்ல வர சொன்னாங்க, நான் அவங்க கிட்ட நோ சொன்னேன். நம்ம பாஸ்ட்ல வந்து நடந்த நிறைய விஷயங்களை நம்ம திரும்பி பார்க்கறப்போ இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு, இவங்க வரேன்னு சொல்லிட்டு வரல, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி இருக்கும். அதுக்கான சில ஆன்சர்ஸ் கூட இன்னைக்கு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்னை கூப்பிட்டாங்க, பாலிடிக்ஸ்க்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க கிட்ட நான் நிறைய பேசினேன், பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பிஜேபியில சேர்ந்தேன் அப்படிங்கிறது கூட நிறைய விஷயங்களை அவங்க சொல்றாங்க. அது என்னென்ன அவங்க புதுசா தமிழ்நாட்டில் வரக்கூடிய பார்ட்டி என்னன்னு பார்க்க போறோம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கிறதுலே காட்டமான விமர்சனத்தை தாவேகா மேல வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க காட்டமான விமர்சனம் வச்சிருக்காங்கன்னு தாவேகா மேல மட்டும் இல்ல, காங்கிரஸ் வந்து டிஎம்கே ஒரே லேபிள் தான், துரோகி அப்படிங்கிற லேபிள் வச்சுட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து கவர்ச்சியை காமிச்சு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்கிறதுல என்ன மாற்று கருத்து இருக்குது? நீங்க வந்து பெருசா போராட்டம் பண்ணீங்களா, மக்களுக்காக பேசினீங்களா, இல்ல கிரவுண்ட்ல போய் ஏதாவது வேலை பார்த்தீங்களா, இல்ல பெருசா ரோடா சுத்தினீங்களா, நீங்க கவர்ச்சியை காமிச்சு தான் கவர்மெண்ட்டுக்கே வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொன்னது மட்டும் இல்லாம அது கூடவே அவங்க மறுபடியும் இந்த ஒரு நையாண்டி, அந்த பேச்சுவாக்குல வந்து ஒரு நையாண்டி இருக்கும்பாங்கல்ல, அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நக்கல் நையாண்டி அந்த மாதிரி தான். ஒரு கிளவுன் வந்து ஒரு ஜோக்கர் வந்து ஒரு பெரிய அரண்மனைக்கு போனாங்கன்னா அவங்க மன்னனாக மாட்டாங்க, அந்த மொத்த அரண்மனையே வந்து சர்க்கஸ் ஆயிடும். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டோட கவர்மெண்ட்டே இப்போ இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும் ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் காங்கிரஸ் மேல வந்து காங்கிரஸோட துரோகத்தை எந்த திமுக காரனும் மறக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு திமுக கம்பேக் கொடுக்குன்னு இருக்காங்க. ஸோ இப்போ பேசிக்கா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் 2031ல எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு ஃபியூச்சருக்கு போயிட்டு திருப்பி வந்தோம்னால் டிவிகே காங்கிரஸ் ஒரு அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி ஒரு அலையன்ஸ். ஆஸ் ஆஃப் டுடே இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி ஏடிஎம்கே பிஜேபி ஒரு அலையன்ஸ், டிஎம்கே நாம் தமிழர் கட்சி, அப்புறம் அண்ணாமலை அவங்களோட புது கட்சி. இந்த எலெக்ஷனே 4 கார்னர்டு எலெக்ஷன். அடுத்த எலெக்ஷன் வந்து 5 கார்னர்டு எலெக்ஷனா இருக்கும். ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ஆஸ் எவ்ரி செகண்ட் கோஸ் பை இஸ் கெட்டிங் எக்ஸைட்டிங். பட் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா வந்து அண்ணாமலை என்னென்ன சொன்னாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன சொன்னாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் ஆஸ் ஐ ப்ராமிஸ் ஆல்வேஸ், யார் என்ன சோஷியல் மீடியால வதந்தியா கலப்பினாலும் சரி, பட் உங்களுக்கு தெரியும் நான் எந்த பயசும் இல்லாமல் தனிப்பட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அதெல்லாத்தையும் ஓரமா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் உண்மையான விஷயங்கள் அத்தனையும் உங்ககிட்ட டெய்லி வந்து சேர்க்கணுங்கிற ஒரு முடிவோட தான் டெய்லி கண்டென்ட் மேக் பண்ணிருக்கோம். நீங்க இந்த ஸ்குவாட்ல எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பயஸ் இல்லாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். கிரிட்டிசிசம் ஆன் எனிஒன், என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் என்ன தப்பு நடந்தாலும் முதல் ஆளா அதை பேசுறதுக்கான சப்போர்ட் நீங்க எனக்கு கொடுக்கிறதுனால தான் என்னால இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் கண்டினியூ டு டூ தட். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோவும் உங்களுக்கு வந்து கரெக்டா அல்கோரிதம் வந்து சேர்க்கும். இப்போ முதல்ல நம்ம அண்ணாமலை விஷயத்துல இருந்தே வர ஆரம்பிச்சிடும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பிஜேபியோட தலைமையை போய் மீட் பண்ணேன். ஓகேவா? லாஸ்ட் ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா அவங்க டெல்லிக்கு போனாங்க, பிஜேபியோட ஹெட்ஸை மீட் பண்றாங்க, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மீட் பண்றாங்க, இப்பெல்லாம் நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பவே பாத்தீங்கன்னா பயங்கரமா மீடியா ஃபுல்லா ஸ்பெகுலேஷன், இவங்க வந்து பிஜேபியை விட்டு குவிட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியில இருந்தே அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு குவிட் பண்ண போறாங்கங்கிற நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் ரூமர், அது வந்து இப்படி ஒரு சோர்சஸ் அப்படின்னு போடுவாங்களா, கன்ஃபார்ம்டு கிடையாது. பட் லீக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு புளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குன்னா அதை கேட்டுட்டு இருக்கவங்க பிஏ அவங்க இவங்கன்னு வெளியே சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி லீக்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவங்களே சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு சம்திங் ஹி கேம் லைவ் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் வந்தப்போ அவங்களே டிக்ளேர் பண்றாங்க, நான் வந்து அரசியலுக்குள்ள பிஜேபியில வந்து இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணிட்டேன். ஐ திங்க் 2020 சம்திங் இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் 5 to 6 இயர்ஸ் அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து டிஎம்டிகேல வந்து நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். ஐஏஎம்ல படிச்சுட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு
17 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா நினைச்சிட்டு இருந்தேன். பிஜேபி கூடயும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிஜேபி கிட்ட இருந்த ஒரு எனக்கு நடுவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவங்களோட கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்னை வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. பட் அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த கட்சியில ஜாயின் பண்ணலங்கிறதையும் அவங்க கிட்டேயே வந்து நான் சொன்னேன். அவங்க கிட்ட நிறைய அட்வைஸ்லாம் கேட்டிருக்கேன். அவங்க கிட்ட அவங்களோட பொலிட்டிக்கல் ஜர்னி எப்படி இருக்கணுங்கிறத அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு 2020 டயத்தில் வந்து என்ன நம்மளுக்கு வெளி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் வரும். பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க ஆரம்பிச்ச கட்சிக்கு இவங்க அண்ணாமலை அவங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. பட் அண்ணாமலை வந்து பொலைட்லி அதை டிக்ளைன் பண்ணிட்டேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிஜேபியில் ஜாயின் பண்ணேன். பிஜேபியில் ஜேர்னில இத்தனை வருஷத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து பிஜேபிக்குள்ளேயே இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க ஓப்பனா சொல்றாங்க. ஒரு கட்சியோட இன்ஃபேக்ட் ஹி வாஸ் அ பார்ட்டி லீடர், கரெக்டா ஸ்டேட் லீடரா இருந்தவங்க லெஸ் தென் 2 இயர்ஸ்ல வெளியே வந்து ஓப்பனா சொல்றாங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. என்னென்ன மாதிரி பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா உள்ளுக்குள்ள பிஜேபிக்குள்ள வந்து இந்த மீத்தேன் இஷ்யூ வந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து மக்களுக்கு சம்டைம்ஸ் மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் ஒரு போராட்டம் நடத்துறாங்கனாலோ ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்களோ இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஊர்கள் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மண் வளங்கள் அளிக்கும், மலைகள் அளிக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயத்துக்கு பிஜேபி கொண்டு வர்றப்போ நான் வந்து உள்ளுக்குள்ள பார்ட்டிக்குள்ளே பெருசா வெளியில சவுண்ட் மேக் பண்ணினாலும் பார்ட்டிக்குள்ள கண்டினியூஸா லீடர்ஷிப்பை மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு வராதீங்க, இது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நாங்க நிறுத்தி இருக்கோம், மாத்தி இருக்கோம். இப்படி மாத்திட்டே இருந்த ப்ராசஸ்ல வந்து கர்நாடகால வந்து மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கும் அகைன்ஸ்டா பிஜேபி அங்க கவர்மெண்ட்ல இருந்தாலும் இங்கே வந்து அதுக்கு எதிராக ப்ரொடெஸ்டும் பிஜேபியில இருந்தே பண்ணிருக்கோம். சோ பிஜேபிக்குள்ள அண்ணாமலை டிராவல் பண்ணாலும் அண்ணாமலையோட ஐடென்டிட்டி தனியா தான் இருந்திருக்குன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுலயே வந்து தமிழ் ஐடென்டிட்டியை நான் என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது, தமிழ் கலாச்சாரத்தையோ தமிழ் ஐடென்டிட்டியோ நான் விட்டு கொடுத்ததே இல்ல. பிஜேபிக்குள்ள இருக்கிறப்பமே அதுக்கு அகைன்ஸ்டா எது வந்தாலும் நான் வந்து அதுக்கான தமிழ் குரலை உள்ளுக்குள்ளேயே கொடுத்துட்டு இருந்திருக்கேன் கட்சிக்குள்ளேயே. பட் ஒரு கட்சியோட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குது. நான் கண்டினியூஸா அந்த பார்ட்டிக்குள்ளே இருந்துகிட்டு மறுபடியும் அவங்க கிட்டே போய் இல்ல இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது அது வந்து நல்லா இல்ல. அது பார்ட்டிக்கு எதிரான ஒரு பார்ட்டியே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா லீடர்ஸ் கிட்ட மறுபடியும் போய் இதை தமிழ்நாட்டில் பண்ணாதீங்க இதை தமிழ்நாட்டில் பண்ணாதீங்கன்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஈவென்ச்சுவலா ஒரு டிசிஷன் எடுத்தது வந்து இப்படி பிஜேபிக்குள்ள இருந்துகிட்டே பிஜேபி கொண்டு வர நிறைய விஷயத்தை வேணான்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அண்ணாமலை அதுல இருந்தே வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் போன வருஷம் ஓகேவா டிசம்பர் 4, 2025 வந்து நான் பிஜேபியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தட் ஹி வாண்டட் டு வாக் அவே, நான் வந்து கட்சியை விட்டு வெளியே போக போறேன் அப்படிங்கறத வந்து நான் அப்பவே சொல்லிட்டேன். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி இருந்துகிட்டு இல்ல இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வேலை பாருங்க, கட்சியில வந்து கட்சிக்காக வேலை பாருங்க, நீங்க ஒரு பார்ட்டி லீடரா இருந்திருக்கீங்க, சோ இப்போ போனீங்கன்னா சரியா இருக்காது, மே மாசம் ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் வர போகுது, சோ எலெக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன வார்த்தைக்கு ஏத்த மாதிரியே நான் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக கட்சிக்குள்ளேயே இருந்து நான் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து மூவ் ஆனேன். அண்ட் உள்ளுக்குள்ள இருந்த டயத்திலயுமே வந்து நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுமோ அதெல்லாம் போட்டேங்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஃபைனலி வெளியே கிளம்பணுங்கிறப்போ அந்த ட்விட்டர்ல சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அனௌன்ஸ்மெண்ட் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாம நான் டைரக்டா வந்து அங்க போய் ஐ மெட் ஹோம் மினிஸ்டர் அதெல்லாம் சொல்றாங்க அமித்ஷா அவங்கள பார்த்தேன், அதே மாதிரி வந்து பார்ட்டியோட ஹெட் நிபின் நினைக்கிறேன், ஸோ அவங்கள மீட் பண்ணேன், இப்படி எல்லாரையுமே மீட் பண்ணிட்டு அவங்க கிட்டே இந்த மாதிரி நான் ரிசைன் பண்றேங்கிறத சொல்லிட்டு தான் வரேன். இப்போ வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களோட நோக்கம் என்னன்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்கன்னா ஒரு புது மூவ்மெண்ட் உருவாக்கணும். ஏன்னா எல்லாருமே சேஞ்ச் வேணும்னு சொல்லி வெளியே மட்டும் நினைக்கிறாங்க. அரசியல் கட்சி மாறினா மட்டும் அரசியல் மாறாது. அரசியல்ல இருக்கிற முதலமைச்சரோ எம்எல்ஏஸோ எம்பிஸோ இவங்களாம் நினைக்கிறத விட மக்களும் நினைக்கணும். சோ மூவ்மெண்டோட கோல் என்னன்னா எந்த பெடிகிரியும் இல்லாம, பெடிகிரினா என்னன்னு பாத்தீங்கன்னா வம்சாவளி, பேசிக்கா அப்பா வந்து பெரிய ஆளு, தாத்தா வந்து ரொம்ப பெரிய ஆளு, அந்த வம்சத்துல வந்தவங்க அந்த மாதிரிலாம் இல்லாம, அதே மாதிரி பெரிய ஸ்டார் வேல்யூ, நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற வேல்யூலாம் இல்லாம சாதாரண பொதுமக்களை வச்சு ஒரு புது மூவ்மெண்ட் ஆரம்பிக்கணும். அந்த மூவ்மெண்ட்ல வந்து எந்த ஒரு லீடருமே வந்து உருவாக முடியும். அந்த லீடர்ஸ் வந்து உருவானி ஒருவேளை பவருக்கு வந்தாங்கனால் அவங்களுக்குன்னு கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். பெர்மனண்டா வந்து எம்எல்ஏஸா இருக்கிறது, பெர்மனண்டா எம்பிஸா இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒருத்தங்க ஒருவேளை அந்த கட்சியில வந்து ஜெயிச்சு எம்எல்ஏவோ எம்பியோ இல்ல முதலமைச்சரோ ஏதோ வாட் எவர் போஸ்ட் ஏதோ ஒன்று ஹோல்டு பண்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன மாதிரி சொல்ல வராங்கன்னா, நீங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைம் தான் ஒருத்தங்க பிரசிடென்ட்டா இருக்க முடியும். இப்போ ட்ரம்ப் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு டைம் இருந்தாரு. ட்ரம்ப் எவ்வளோ நல்லா ஆட்சி செஞ்சாலும் அவர் 3வது முறை எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அவங்க கான்ஸ்டிடியூஷனே அப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒபாமா அதனால தான் எலெக்ஷன்ல அதுக்கப்புறம் நிக்க முடியறது இல்ல. 2 தடவை தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிளம்பிடணும். ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அப்படிதான், 2 டேர்ம் தான். சோ அந்த மாதிரி வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்சியோட ஐடியாலஜி படியே புதுசா ஆரம்பிக்கக்கூடிய இந்த மூவ்மெண்டா இருக்கட்டும், இந்த பார்ட்டியா இருக்கட்டும், அதுல வந்து லிமிட் பண்ணிடுவோம். இத்தனை தடவை தான் எம்எல்ஏவே ஆக முடியும், எம்எல்ஏவா இத்தனை வருஷம் தான் இருக்க முடியும், இத்தனை டேர்ம் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் வில் பி லிமிட்டட் இன்க்ளூடிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. சோ யாருமே வந்து பெர்மனண்டா இருந்துட்டு இருக்க மாட்டாங்க. இது ஒரு மூவ்மெண்ட். சோ பேசிக்கா வந்து ஃபியூச்சர்ல வந்து யாரா
யாரா இருந்தாலும் கட்சிக்குள்ள புதுசா யங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் 2 டேர்ம் தான் இருக்க முடியுங்கிறதுனால அவங்க அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிதாகணும், புதுசா வரவங்களுக்கு இடம் கொடுத்தாகணும். இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ஆர்ஐ கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிநாட்டுல இருக்காங்க. எந்த இடத்துல நீங்க வெளிநாட்டுல போய் பாத்தீங்கன்னாலும் அங்க இருக்கக்கூடிய டாப் போஸ்ட்ல வந்து அத்தனை தமிழர்கள் இருக்காங்க. சோ அப்போ அவ்வளோ தமிழர்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறப்போ அவங்களையும் ஒன்றிணைக்கணும், அவங்களும் இங்க திரும்பி வரணும், அவங்களும் நம்ம சொசைட்டியோட growthக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கேலை வச்சுட்டு அவங்க வந்து டிவிகேவை வந்து ஒரு அட்டாக்கும் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அரசியல் மாற்றம் வேணும்னு சொல்லி இப்ப வந்தவங்க எல்லாம் மறுபடியும் வந்துட்டு கல்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, காமன் மேன் பாலிடிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை வந்து அங்கேயும் அவங்க டிஸ் பண்றாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃபைனலி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜென்சி வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்றாங்க, நிறைய கண்ட்ரீஸை போய் பார்க்கறாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் நொடிக்கு நொடி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து அந்த சேஞ்சஸ் வரக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்குது. ஏன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அடுத்த நாள் சொல்யூஷன் கிடைக்க கூடாது, அதுக்கே அவங்க வருஷக்கணக்காக வெயிட் பண்ணுங்கிற கேள்வி தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வயசான காலகட்டத்தில் நம்ம நாட்டில் வந்து வாழக்கூடிய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதியா நடந்து போகிறதுக்கு இடம் கிடையாது, ஒரு பார்க்கு கிடையாது, ஒரு கிரீன் ஸ்பேஸ் கிடையாது, சிட்டிலையும் கிடையாது, கிராமத்திலையும் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தன்னோட கடைசி காலகட்டத்தை கூட நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு உகந்த என்விரான்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கல இவ்வளவு வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவையும் அட்டாக் பண்றாங்க, டிராவிடியன் ஐடியாலஜி அட்டாக் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஐடியாலஜிக்கும் ஒரு பீரியட் இருக்குது, அந்த ஐடியாலஜி இவால்வ் ஆகலைன்னா அது மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு அட்டாக் வைக்கிறாங்க. ஸோ பேசிக்கா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லயே அவங்க எப்படி அதை கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஒரு டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே 3 பேருக்குமே ஒரு அகைன்ஸ்டான பாலிடிக்ஸ் தான் அவங்க எடுத்த உடனே பேசுறாங்க ஸ்டார்டிங்ல. ஏன்னா அவங்க பேசுற தொனியில, அவங்க பேசின சில வார்த்தைகள் டைரக்டா அவங்க கட்சி பேரை அகைன்ஸ்டா சொல்லலைனாலும் சொல்லக்கூடிய டோன்ல வந்து இவங்கெல்லாம் தான் அவங்க மெயினா அப்போஸ் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ்னு தெரியுது, போத் டிராவிடியன் பார்ட்டிஸ் அண்ட் டிவிகே. இதுதான் வந்து அவங்க யோசிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியுது. முடிச்சுட்டு ஃபைனலி இதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்த ஒரு லிங்க் தான் அந்த வி ஆர் த லீடர்ஸ், வி த லீடர்ஸ். யூஆர்எல்ல வந்து அது பிரச்சனை இருக்குது, பட் வி த லீடர்ஸ் அப்படி இப்படின்னு சர்ச் பண்ணா வருது. ஸோ அதுல வந்து வி த லீடர், ஆமா அந்த மாதிரி ஒரு யூஆர்எல் கொடுக்குறாங்க. பேசிக்கா அதுல தான் மெம்பர்ஸ் ஜாயின் ஆயிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 8,39,739 இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ லைவான நம்பர் சொல்றேன், இப்படி சில பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அண்ணாமலை அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. தாவேக்கால இருந்துகிட்டு இந்த நம்பர்ஸ்ல எங்களுக்கு சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பேசுறது ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா ஃபைட்ஸ் as usual happening. பட் இதுதான் வந்து இந்த தடவை நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அடுத்த 5 இயர்ஸாவும் இருக்க போகுது பாலிடிக்ஸ். பிகாஸ் இட்ஸ் a 5-way பாலிடிக்ஸ். அவங்களே பேசுறப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு கடைக்குள்ள போய் நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயமா இருக்கும், ஒரு டூத் பேஸ்ட்னா அத்தனை பிராண்ட் இருக்கும், எது வேணுங்கிறத மக்கள் சூஸ் பண்ண போறாங்க, அதுல இருக்கிறதுலே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் எதுங்கிறது வந்து எங்க கிட்ட தான் இருக்குதுங்கிறத நம்பி மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோன்னு இவங்க சொல்றாங்க. தாவேகா லாஸ்ட் டைம் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து திருச்சியில பேசுறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நான் கொஞ்சம் முதல்ல கூட டவுட்டா இருந்தேன், இப்போ ரொம்ப கன்ஃபார்மா இருக்கேன், நம்ம வந்து இன்னும் சூப்பரா எலெக்ஷன்ல வந்து நம்பர்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமா எடுக்க போறோங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க. இந்த ஒரு சைட் பாத்தீங்கன்னா அப்போசிஷன் லீடர் என்ன சொல்றாங்க, டிஎம்கேல இருந்துகிட்டு அவங்க சொல்றது வந்து இது வந்து நம்ம வெளியில எல்லாம் ஓட்டு கேட்டோம், வீட்டுக்குள்ளேயே கேட்க விட்டோம், நெக்ஸ்ட் டைம் நம்மளோட வீட்டுக்குள்ளே ஓட்டெல்லாம் கேட்டு நம்ம பயங்கரமான கம்பேக் கொடுத்துருவோம், நம்ம வந்து திமுக வந்து இத்தனை வருஷம் எத்தனையோ வின்னு லாஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இது நம்மளுக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிவிகே காங்கிரஸ் பிளஸ் ஏடிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே பிஜேபி வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் என்டிகே வர்சஸ் இப்போ அண்ணாமலை அவங்களோட வி ஆர் த லீடர்ஸ் அந்த மூவ்மெண்ட், இது வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு பார்ட்டியாவும் மாறிடுங்கிறதையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம் ஏன் அவங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்றாங்கனால அவங்களோட ஸ்பீச் படியே நாங்க லீடர்ஸ் ஒரு ஊர்லயும் உருவாக்கணும், கிராமங்கள்ல உருவாக்கணும், இந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கவங்களே ஐடென்டிஃபை பண்ணி காமன் பீப்புளை அரசியல் படுத்தணும், அதுக்கு அந்த டைம் வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. ஸோ 5 கார்னர்ட் எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் அகைன் நான் சொல்றேன்ல, இது எத்தனை 5 பார்ட்டியில வந்து யார் யார் அலையன்ஸ் சேர்றாங்க, யார் யார் சேரல அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த 5 கார்னர்ட் வந்து எப்படி போகுது அப்படிங்கறத வந்து பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். we have to wait and see. parallel இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல உதயநிதி ஸ்டாலின் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து ரொம்ப காட்டமான விமர்சனத்தை தாவேகா மேல மறுபடியும் வச்சிருக்காங்கன்னு, அதுக்கு இப்போ வர ஆரம்பிப்போம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வடிவேலு ஜோக்ல வர மாதிரி சீட்டு விளையாடுறப்ப 13 ஜோக்கரா வந்தா என்ன பண்ண, அந்த மாதிரி தான் இப்போ தாவேகா கவர்மெண்டே இருக்குது, இது ஒரு சோஃபா மாடல் கவர்மெண்ட் அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க. இந்த சோஃபா மாடல் கவர்மெண்ட்ங்கிறது என்னன்னா, பேசிக்கா அலையன்ஸ் வந்து யாரோட சீட் எல்லாம் தாவேகாக்கு சப்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்த டயத்துல அவங்க எங்கேயாவது மீட் பண்ண போறாங்கனால அதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போற மாதிரி சும்மா மீடியால எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சோஃபா அது பேசிக்கா வந்து புஷ்பா படத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சீன். புஷ்பா படத்துல சோஃபா போச்சுன்னா உள்ளுக்குள்ள பெரிய பணப்பொட்டி அதுக்குள்ள இருக்கும், சோஃபாக்குள்ள மறைச்சு ஒளிச்சு வச்சு போய் கொடுப்பாங்க. அதே வந்து இங்க ரெசிப்ரோகேட் பண்றாங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட தாக்குதல் இருந்துச்சு. கூட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 25 நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, நாங்க போன டைம் ஆட்சிக்கு வரப்போ அந்த கோவிட் பிரச்சனைக்கு நடுவிலே வந்தனாலே அவ்வளவு நல திட்டங்கள் கொண்டு வந்தோம், நீங்க இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்து 25 நாள் ஆச்சு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, டிஎம்கேவோட
ஸ்கீமையே நீங்க மறுபடியும் ரீபிராண்ட் பண்ணி உங்களோட பேர்ல நீங்க வச்சுக்கிறீங்க. அண்ட் அது போக உங்களோட கட்சியில ஜெயிச்சவங்க எல்லாம் பாருங்க, மினிஸ்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து கூட இருக்கிற மனைவியவே போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோசியம் ஜாதகம் அது மூலியமா கேன்சர் எல்லாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை விஷயமா பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் கனெக்ஷன் இருக்குது அதுன்னு சொல்லிட்டு உங்களோட மினிஸ்டர்ஸ் கஞ்சா வித்துருக்காங்க. அப்புறம் வந்து திருட்டு சிடி வித்துருக்காங்க. இவங்கெல்லாம் தான் உங்களோட இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு காட்டமான ஒரு விமர்சனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ட்டை பத்தி விமர்சிச்சுட்டாங்க. நீங்க சொல்லி பேசிட்டீங்க, கோர்ட்டை பத்தி யாருமே பேசல, நீங்களே வந்து நினைச்சுக்கிறீங்க யார் எதை பத்தி பேசினாலும் உங்களை பத்தியே பேசுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோல்வி இவங்களுக்கு யாருக்கு டிஎம்கேக்கு வந்து ரொம்ப டெம்பரரியான ஒரு விஷயம், சீக்கிரமா கம்பேக் கொடுத்துருவோம். அண்ட் அது கூடவே என்ன சொல்றாங்கன்னா 6 months கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. அந்த 6 months டைம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே வந்து நலத்திட்டங்கள் நீங்க நிறைய ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அதை செய்ய முடியாதுன்னு சொன்னா எவ்வளவு செய்றீங்கன்னு பாக்குறதுக்கு தான் இந்த 6 months தவிர நீங்க கவர்மெண்ட் ஒழுங்கா நடத்தலைன்னா நாங்க கேள்வி கேட்க தான் முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனலி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த விக்டரி வந்து யாருமே நினைக்காத விக்டரி. டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணனும் யாருமே நினைக்கல, ஏன் டிவிகேவே கூட நினைக்கல, ஏன் சீஃப் மினிஸ்டரே கூட நினைக்கல. சோ வந்து இத வேகமா வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இவ்வளவு நாள் வந்து யார் எதிரினே தெரியாம சண்டை போட்டுட்டு இருந்தோம். பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே வந்து இவ்வளவு நாள் ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இப்போ உதயநிதி ஸ்டாலினோட ஓபன் அட்மிஷன் என்னன்னா, அவங்க களத்திலே கிடையாது, ஆக்சுவலா எதிரி வந்து டிவிகே தான், அவங்கள தாக்குறதை விட்டுட்டு நம்ம சம்பந்தமே இல்லாம யாரையோ அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் டிவிகே ஜெயிச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து சின்ன மார்ஜின்ல எலெக்ஷனை தோத்துருக்கோம், நம்ம எதிரி யாருன்னு தெரியாம தோத்துருக்கோம், இந்த தடவை எதிரி யாருன்னு தெரியும், அடுத்த எலெக்ஷனை நம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனலி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு வராங்க. காங்கிரஸ் வந்து பண்ண துரோகத்தை என்னைக்குமே டிஎம்கே மறக்காது அப்படிங்கறதையும் ஓபனா டிக்ளேர் பண்றாங்க. சோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் has decided not to die. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் ஒரு 4 months பயங்கர பரபரப்பா இருந்துச்சு. பிப்ரவரியில இருந்து பாத்தீங்கன்னா பயங்கர பரபரப்பா, ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே எல்லாமே பரபரப்பா இருந்துச்சு. கரெக்டா ஜூன்குள்ள என்டர் ஆகுறப்போ அந்த டோன்லாம் டவுன் ஆகி எல்லாம் செட்டில் ஆகும்னு பாக்குறப்போ இப்போ அண்ணாமலை அவங்க புது பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் டெய்லி யாராவது ஒருத்தங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் ஆக்டிவ். அண்ட் நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸ் ஆக்டிவா இருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. இப்படி எல்லாருமே வந்து இவங்க பண்ற தப்பா அவங்களும், அவங்க பண்ற தப்பா இவங்களும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டு அதை ஓப்பனா பப்ளிக் ஃபோரம்ல வச்சு பப்ளிக் கிட்ட பிரசன்ட் பண்றப்போ தான் மக்களுக்கு யாரு என்ன டிசைட் பண்ணணும், யாரு கரெக்டா நடக்கிறாங்க, யாரு கரெக்டா நடக்கலங்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் கிளியரா வரும். சோ ஹெல்தி பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் a win for தமிழ்நாடு. அந்த விதத்துல 2031க்கு லீட் அப்ப இப்பமே ஆரம்பிச்சாச்சு. ஜூன் 2026லயே எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு மாசத்துலயே அடுத்த 5 வருஷத்துக்கான வேலைகளை எல்லா கட்சியும் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியுது. we have to wait and watch அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு. நீங்க இப்போ அண்ணாமலை அவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த புது கட்சி, புது மூவ்மெண்ட், ஈவென்ச்சுவலி அது ஒரு கட்சி ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து சக்சீட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க என்னைய பர்சனலா ஃபாலோ பண்ணணும், எந்த பயசும் இல்லாம என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். சோஷியல் மீடியால சில பேர் வந்து மதன் இதை பேசல அதை பேசலாம் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள், அது எல்லாமே வந்து யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கிறத நீங்க ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். அந்த சோஷியல் மீடியாவை, அந்த பேஜை நீங்க கிளிக் பண்ணி அதுக்குள்ள போய் பாருங்க. அவங்க முன்னாடி போட்ட 4 வீடியோ, அதுக்கப்புறம் போட்ட 4 வீடியோ பாருங்க. டார்கெட்டடா ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம், 99.999% டைம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கொடுத்து அவங்க இன்னும் ஃபேமஸ் ஆக்க வேணாம். அதை கண்டுக்காம நம்ம போயிடலாம். பட் அவங்களோட பொலிட்டிக்கல் மோட்டிவ் உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பேசியிருப்போம், நம்ம பேசின விஷயத்தை பேசலாம்னு சொல்லி போய் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு டைரக்டா அது வரும். நடுவுல யாரும் திருச்சி போய் சொல்ல உங்களுக்கு தேவை எனக்குமே இருக்காது. ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் வீடியோ கரெக்டாக வந்து சேரும். இல்லை நீங்க கூட ஒரு வேளை தப்பா நினைச்சிடலாம் பேசல அப்படின்னு நினைச்சிட்டு. பட் எனிவே, நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then, bye, மதன் கௌரி signing off. Love you all, take care, bye. Cheers MGs.